தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல் தான். அதை துல்லியமாகவும் தவறுகள் இல்லாமலேயும் தயாரிக்கிறது தான் சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முக்கியம். அதை கூட தேர்தல் ஆணையத்தால் சரியாக செய்ய முடியாதா? அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் தவறிடுச்சு. தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரமான நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்துகிற பணியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றணும். ஒன்றியத்தில் பாஜக அரசு அமைஞ்சா என்னவெல்லாம் நடக்கும்னு நாம் எச்சரித்ததெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்தி மொழியை கட்டாயமாக்குறது, சமஸ்கிருதம் மேல இருக்கக்கூடிய பற்றால நாம சொன்னதை உண்மையாக்கி இருக்கு. பட்டப்படிப்பு படிக்காமலேயே பாரம்பரிய குருகுலத்தில் படிச்சு, நல்லா கவனிங்க, பாரம்பரிய குருகுலத்தில் படித்தவங்க ஐஐடியில் நிறுவனங்களில் மாதம் 75,000 ரூபாய் உதவித்தொகையோடு சேரலாம்னு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பை முன்னிலைப்படுத்துவாங்கன்னு சொன்னோம். இப்போ நாட்டோட பிரதமரை விடுதலை நாள் உரையில் ஆர்எஸ்எஸ் குழந்தை பேசி இருக்கிறாரு.